அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மிதுன ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை மட்டும் பாருங்கள். யோகத்தின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தரக்கூடிய அடுத்த 7 நாட்கள். அந்த வகையில் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே போல சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த வாரத்தில் முக்கிய கிரகமான செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து தனது சொந்த ராசியான விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் தற்போது 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியில் ஆட்சியும் பெறுகிறாருங்க. தனஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால், அதுவும் உச்சத்தில் அதிசாரமாக அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகை முன்னேற்றங்கள் ஆகியவை தானாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டு என்பது கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வாடகை கட்டிடத்தில் நடந்த தொழில் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல 3இல் உள்ள கேது வெற்றியை தரும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே அமைகிறதுங்க. மொத்தத்தில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. குறிப்பா தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இக்காலகட்டம் முழுவதும் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரசனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிப்பதால் செலவு சற்று அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் இந்த செலவையும் உங்களால் தவிர்க்க இயலாது. நீங்கள் எதிர்பாராத வெளியூர் பயணம் ஒன்றும் செலவுகளுக்கு காரணமாக அமைய இருக்குதுங்க. இந்த பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தருகின்றனவோ எனவோ, ஆனால் நிச்சயம் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்கள் வரன் பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல் பணம் செலவழியுமே தவிர பலன் எதுவும் இருக்காது. நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பணத்தை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடைய பண பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்கிறது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரசனி பகவானுடன் ராகு சேர்ந்திருப்பதால் பணிச்சுமையும் அலுவலக பிரச்சனைகளும் மனதை அரிக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்கும். உணர்ச்சி
உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் தவிர்ப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டம் முழுவதுமே புதிய முதலீடுகள்ல பணத்தை இழந்து விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களுடைய சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது மிகவும் அவசியங்க. சந்தையின் நியாயமற்ற போட்டிகள் கவலையை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நியாயமற்ற போட்டிகளும் பொறாமையும் உங்களுக்கு கவலையை அளிக்குங்க. இவை அனைத்தையும் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே அமைஞ்சிருக்குதுங்க. வழக்கத்தை விட வருமானம் சற்று அதிகரிக்க இருக்கு. வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நிதி தட்டுப்பாடு ஏற்படும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. வெளிநாட்டு கலை நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த சுக்கிரனும் இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உயர்மட்ட தலைவர்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பிறருடன் விவாதிக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறை தனது பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள புதன் வக்ரகதியில் தனது பலத்தை இழப்பதால் இக்காலகட்டம் முழுவதுமே நீங்கள் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இரவு நேரங்களில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல கூடுமான வரையில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடும் வெயிலில் நீங்கள் உழைக்க நேரிடுங்க. பழைய கடன்கள் கவலை அளிக்கும். விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்கள் ஆகிய உரம், விதைகள் ஆகியவை சற்று தாராளமாக கிடைக்குங்க. துலாம் ராசியில் செவ்வாய் நீச்ச நிலை சூரியனும் சேர்ந்திருப்பதால உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் உடலை வருத்தும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த மிதுன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வேலை பார்க்கும் பெண்மணிகள் தங்களுடைய மாத சம்பளத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. அதே போல் மணமாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைவது சற்று காலதாமதப்படுங்க. இதனால் பரிகாரம் மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பையும் வெயிலில் அலைவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி வக்ரம் பெற்றிருப்பதால் சில நேரங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு மனம் கவலை ஏற்படுங்க. அன்றாட பணிகள்ல கவனமாக இருங்க. சிறு பிள்ளைகளால் பெரும் பாதிப்பு ஏற்பட இருக்கு. இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் மிதுன ராசினியர்களான உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. அதே போல் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர இருக்கீங்க. இத்தருணங்கள்ல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. எந்த மாதிரியான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பதால் தொழில் முயற்சிகள்ல தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பிறகு
நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. மன உளைச்சலும், வியாபார போட்டிகளால் நஷ்டங்களும் ஏற்படலாம். அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. தடாலடியாக எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.